அரசியல் என்ன என்று கேட்டால் அது கட்சி பெயரோ கொடியோ அல்லது சத்தமாக பேசுகிற வார்த்தையோ இல்லை. அரசியல் என்பது நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் முடிவுகள். ஆனால் அந்த அரசியலை எளிய மக்களுக்கு புரியக்கூடாது என்பதற்காக முழுசாக சொல்ல மாட்டாங்க. பாதி உண்மை இருக்கும், பாதி மௌனமாக இருக்கும். சில விஷயங்கள் கட்டி ஒட்டி சொல்வாங்க, மீதியை மறைத்து வைப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு முழுசாக புரிஞ்சிட்டா கேள்வி கேட்பாங்க. அரசியல் முழுமையாக தெளிவாக உண்மையாக பேசப்படும் நாள் தான் நல்வழி தொடங்கும் நாள். அரசியல் புரியணும்னா பெருசாக படித்தவங்களுக்கு மட்டுமல்ல, வயலில் உழைப்பவர்களிலிருந்து சாலையில் நடப்பவர்களிலிருந்து நாளைய தலைமுறை நல்லா இருக்க வேண்டும் என்று அமைதியாய் வாழ்பவர்களிலிருந்து பாமர மக்களிலிருந்து அரசியல் புரியும் வகையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசியல் புரிந்த நாளே மக்கள் விழித்த நாள். எதிர்காலம் உன் கையில், உன் சிந்தனையில் உன் எதிர்காலம் ஒளிரும். சிந்தித்து வாக்களி. நீ எந்த கட்சியாக இருந்தாலும் உன் தலைவனை பார்த்து ஏன், எதற்கு, ஏன் என்று கேள்விகளை எழுப்பு. அப்போது நல்ல தலைவன் உருவாகுவான். நல்ல பதில் கிடைக்கும். நல்ல பதில் கொடுப்பவனே நல்ல தலைவன். இறுதியாய் ஒரு கேள்வியுடன் முடிக்கிறேன். அரசியல் கற்றுக்கொள்ளாதது நம் தப்பா? அரசியல் கற்றுத்தராதது அவர்கள் தப்பா? அடுத்த காணொளியில் பார்ப்போம். யோசித்து சிந்தித்து வாக்களி.